وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفسه. بسم الله الرحمن الرحيم. قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالخواتم. புகழும் புகழ்ச்சியும் இந்த இருவுலகை படித்து பரிபாலித்து வரக்கூடிய எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் சலாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சங்கை மிக்க சஹாபாக்களின் மீதும் தாபிஈன்கள் தபூ தாபிஈன்கள் மீதும் கூறியவனாக என்னுடைய குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பானாக. எந்த குணத்தை நம்மிடத்திலே அல்லாஹ் விரும்புகிறானோ அத்தகைய குணங்களை கொண்டு நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் அலங்கரிப்பானாக. நம்முடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக அல்லாஹ் வைப்பானாக. அல்லாஹும்ம ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எல்லா மனிதனுடைய ஆயுள் காலத்தை அல்லாஹு தஆலா எழுதி விட்டுவிட்டான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஅமாரு உம்மதி மா பைன 60 வ 70. என்னுடைய உம்மத்துடைய ஆயுள் காலம் என்பது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டதுதான் என்று ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள். அப்படி அன்பான சகோதரர்களே, மரணம் என்பது ஒரு நிதர்சன உண்மை. அந்த மரணத்தை யாரும் மறக்கவும் முடியாது, அதை எதிர்க்கவும் முடியாது. இந்த உலகத்தில் இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடிய கூட்டங்கள் இருக்கிறது, ஆனால் மரணம் இல்லை என்று சொல்லக்கூடிய கூட்டம் இல்லை. ஏனென்றால் எல்லோரும் நம்புகிறார்கள், கண்களால் பார்க்கிறார்கள், தன்னுடைய தந்தையை, தன்னுடைய தாயை, தன்னுடைய உறவுகளை கையால் அவர்கள் அடக்கம் செய்கிறார்கள். இப்போ மரணம் என்பது அன்பான சகோதரர்களே அது நிதர்சன உண்மை. அதற்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே மரணத்தை பற்றி பேசுகிற பொழுது 3 முறை கூறுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். எல்லாம் ஆத்மாவும் மரணத்துடைய ருசியை ருசித்தே ஆக வேண்டும் என்று கூறுகிறான். நீங்கள் உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளில் இருந்தாலும் சரி, அல்லாஹ் உங்களுக்கு மரணத்தை கொடுப்பான். இன்னல் மௌத தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். ஏன் மரணமே எனக்கு வேண்டாம் அப்படி நினைத்து நீங்கள் ஓடினாலும் சரி, மரணம் உங்களை வந்தடையும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அன்பான சகோதரர்களே, மரணம் வரும், நிச்சயமாக வரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தில்லை. ஆனால் எந்த நிலையிலே வரும், எந்த இடத்திலே வரும்,
இதனுடைய அறிவு என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஒமா தத்ரி நஃப்சும் மாதா தக்ஸிபு கதா ஒமா தத்ரி நஃப்சும் பிஐயி அர்தின் தமூத். எந்த ஒரு ஆத்மாவும் நாளைக்கு என்ன செய்ய போகிறது என்பது தெரியாது. அதே போன்று எந்த ஒரு ஆத்மாவுக்கும் எந்த பூமியிலே அவன் மரணிப்பான் என்பதும் தெரியாது. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, நம்ம எல்லோரும் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டிருக்கிறோம், மறுமை நாளின் மீது ஈமான் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வை நம்புகிறோம், மரணத்தை நம்புகிறோம். ஆனால் அன்பான சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது நமக்கு மிகப்பெரிய வெற்றி என்னவென்றால் நம்முடைய மரணம் என்பது நல்ல மரணமாக இருக்க வேண்டும். அதே அரபில் கூறுவார்கள் ஹுஸ்னுல் ஹாத்திமா. நம்மளுடைய அந்த இறுதி முடிவு என்பது நல்ல முடிவாக வர வேண்டும். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்தி. ஒரு மனிதனுடைய இறுதி செயல்களை வைத்துதான் அவனுடைய அமல்கள் தீர்மானிக்கப்படும். நீங்கள் முஸ்லீமாக இருந்திருப்பீர்கள், உங்களுடைய வாழ்க்கை என்பது முஸ்லீமாக பயணித்திருப்பீர்கள். ஆனால் அதைவிட முக்கியம் உங்களுடைய இறுதி முடிவு எப்படியாக இருந்தது. சில மக்கள் ஹிதாயத்தில் உறுதியாக இருந்தார்கள், ஆனால் மரணத்துடைய நேரத்திலே ஹிதாயத்தை விட்டு அவர்கள் தரம் புரந்து விட்டார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, உம்மே சலமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹுடைய மனைவிமார், அவரிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா உம்மே சலமா அவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த துஆவை அதிகமாக ஓதுவார்கள்? உம்மே சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீன். உள்ளங்களை புரட்டி போடுபவனே, என்னுடைய உள்ளத்தை மார்க்கத்தின் மீது உறுதியாக வைப்பாயாக. ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்திற்கு இஸ்லாத்தை போதித்தவர், ஹிதாயத்துடைய பாதையை காட்டியவர். அப்படி இருந்தும் ரசூலுல்லாஹ் அவர்கள் அதிகமாக கேட்ட துஆ என்ன? யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தை ஹிதாயத்தின் மீது உறுதியாக வைப்பாயாக. சூரத்துல் ஆல இம்ரானுடைய அந்த துஆவை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பான சகோதரிகளே, பெரியவர்களே, எப்பொழுதெல்லாம் நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிற பொழுது நம்முடைய கரங்கள் உயர்த்துகிறோமோ அப்பொழுது எல்லாம் இந்த துஆவை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹாப் என்ற துஆவை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அன்பான சகோதரிகளே, பெரியவர்களே, சில மக்கள் இந்த உலகத்தில் இப்படி இருந்தார்கள். அவர்கள் பாவியான அமல்களை செய்து கொண்டிருந்தார்கள். ஹதீஸில் வருகிறது, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள், சில அடியார்கள் இந்த உலகத்தில் இப்படி இருந்தார்கள், நரகவாசிகளுடைய செயல்களை செய்து கொண்டிருந்தார்கள். மக்கள் அவரை பார்த்து சொன்னார்கள், இவன் நரகவாதி என்று. ஆனால் அல்லாஹ் அவருக்கென்ற ஒரு விதியை எழுதியிருந்தான். அல்லாஹ் அவருக்கான ஒரு விதியை அல்லாஹு தஆலா எழுதியிருந்தான். அவனுக்கும் மரணக்கும் ஒரு முலம்தான் பாக்கியாக இருந்தது. அந்த நேரத்திலே அவன் சொர்க்கவாதிகளுடைய செயலை செய்து சொர்க்கத்தில் நுழைந்து விட்டான். வாழ்க்கை முழுக்க நரகவாசிகளுடைய செயல்களை செய்திருந்தாலும் அல்லாஹ் நாடியது என்னவென்றால் இவன் சொர்க்கவாதியாக இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ் நாடினால். எனவே அல்லாஹ் அவனுக்கு அவனுடைய கடைசி நேரத்திலே சொர்க்கவாதிகளுடைய செயலை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். சில மக்கள் இந்த உலகத்திலே சொர்க்கவாதிகளுடைய செயல்களை செய்து கொண்டே இருப்பார்கள். மக்கள் சொல்லுவார்கள், இவன் நடமாடக்கூடிய சொர்க்கவாதி என்று. அப்படி இருந்தும் அவனுக்கும் மரணக்கும் ஒரே ஒரு முலம்தான் பாக்கி இருந்தது. அல்லாஹ் நாடினான் இவன் நரகவாதியாக இருக்க வேண்டும் என்று. எனவே நரகத்துடைய அமல்களை செய்து அவன் நரகவாதியாக மாறிவிட்டான். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்தில் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருட்கொடை ஹிதாயத். இந்த ஹிதாயத்துடைய அருமை யாருக்கு தெரியும் என்றால், யார் இந்த ஹிதாயத்திற்காக தியாகம் செய்தார்களோ, இந்த ஹிதாயத்திற்காக ரத்தம் சிந்தினார்களோ, அன்பான சகோதரரை சிந்தித்து பாருங்கள், இப்படிப்பட்ட ஹிதாயத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தில் நுழைவார்கள். நுழைந்ததற்கு பிறகு அவர்கள் அல்லாஹ்வை புகழ்வார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். அவன் எங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கவில்லை என்றால் யாரும் எங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்திருக்க மாட்டார்கள். அன்பான சகோதரிகளே, பெரியவர்களே, நம்ம எல்லோரும் ஹிதாயத்தில் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் நானும் நீங்களும்
நம்மளுடைய உள்ளத்தில் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், இந்த ஹிதாயத்திலே நாம் உறுதியாக இருக்கிறோமே, நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோமே, நம்மளுடைய இறுதி முடிவு என்பது முஸ்லிமான நிலையிலே வருமா, நம்மளுடைய இறுதி முடிவு என்பது ஹிதாயத்திலே வருமா என்ற கேள்வி அன்பான சகோதரர்களே நான் என்னிடத்திலும் நீங்கள் உங்களிடத்தில் கேட்க வேண்டும். ஏனென்றால் குத்பாவுடைய எல்லாம் ஆரம்பத்திலும் என்ன வசனம் ஓதப்படுகிறது? வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். உங்களுக்கு மரணம் என்பது முஸ்லிமான நிலையிலே வர வேண்டும். நீங்கள் மரணிக்கிற பொழுது நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய நிலையிலே வர வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு வசியத் செய்கிறான். அன்பான சகோதரிகளே, பெரியவர்களே, இந்த உலகத்தில் எல்லா நபிமார்களும் அவர்கள் தன்னுடைய இறுதி நிலை நினைத்து கவலைப்பட்டார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மரணத்துடைய படுக்கையில் இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே தம்முடைய பிள்ளைகளை அழைத்து கேட்கிறார்கள், என்னுடைய பிள்ளைகளே, நான் மரணித்ததற்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? பிள்ளைகள் சொன்னார்கள், நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக். எங்களுடைய தந்தையே, உங்களுடைய இறைவனாகிய உங்களுடைய தந்தையுடைய இறைவனாகிய அந்த அல்லாஹ்வை நாங்கள் வணங்குவோம் என்று அவர்கள் சொன்னார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படிப்பட்ட ஒரு நபி! அல்லாஹ் அவருடைய முழு வரலாற்றையே அல்லாஹ் தஆலா சூரத்துல் யூசுஃபிலே பதிவு செய்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிற்கு அல்லாஹ் எகிப்துடைய ஆட்சியை கொடுத்தான். அந்த ஆட்சியிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அமர்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் பணிவோடு கேட்கிறார்கள், ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க் வ அல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதிஸ் ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த் அன்த வலியி ஃபித் துன்யா வல் ஆখিরা தவஃபனி முஸ்லிமா வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். சொல்கிறார்கள், இறைவா, நிச்சயமாக இந்த ஆட்சியை கொடுத்தவன் நீதான். வல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதிஸ், எனக்கு கனவுடைய விளக்கத்தையும் நீதான் தந்தாய். ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியை படைத்தவனே, அன்த வலியி ஃபித் துன்யா வல் ஆখিরা, இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமை நாளிலும் சரி இறைவா, நீதான் என்னுடைய சகோதரி, நீதான் என்னுடைய துணையாளர். தவஃபனி முஸ்லிமா, அல்லாஹ் எனக்கு முஸ்லிமா நிலையில் மரணத்தை கூடிய அல்லாஹ், வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், சாலிஹீன்களை என்னை சேர்த்து விடுவாயாக என்ன செய்தார்கள்? அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, வரலாற்றை படித்து பாருங்கள். வரலாற்றை படித்து பார்த்தால் நீங்கள் அசால்ட்டாக இருக்க மாட்டீர்கள், நீங்கள் அலட்சியமாக இருக்க மாட்டீர்கள். இந்த ஹிதாயத்தை கிடைத்ததற்கு பிறகு இந்த ஹிதாயத்திலே உறுதியாக இருப்பது என்பது அன்பான சகோதரிகளே மிகப்பெரிய ஒரு நிஅமத். கைபருடைய யுத்தம் முடிகிறது. எல்லாம் சஹாபாக்களும் ஷஹீதான அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், புலானுன் ஷஹீத், புலானுன் ஷஹீத், புலானுன் ஷஹீத். இவரும் ஷஹீதாகி விட்டார், இவரும் ஷஹீதாகி விட்டார், இவரும் ஷஹீதாகி விட்டார். ஒரு சஹாபியை பார்த்து சொன்னார்கள், இவரும் ஷஹீத். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவரை நீங்கள் ஷஹீத் என்று கூறாதீர்கள். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்தாரே, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீத் ஆகிவிட்டாரே. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னி ரஅய்துஹு ஃபின்னார், நான் அவரை நரகத்தில் பார்த்தேன் என்று சொன்னார். எதற்காக தெரியுமா? அவர் கனிமத்துடைய அந்த பொருள்களிலிருந்து ஒரு துண்டை கேட்காமல் எடுத்து விட்டார். அல்லாஹ் அவரை மன்னிக்க வேண்டும். சிந்தித்து பாருங்கள். கடுமையான தொழுகைக்கு பிறகு அஃதலுல் இபாதா, இபாதத்திலே சிறந்தது என்பது அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வது. அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்தார். ஆனால் சின்ன ஒரு தவறின் காரணமாக அல்லாஹ் ஒரு நரகத்தில் போட்டு விட்டார். அன்பான சிந்தித்து பாருங்கள். நம் வாழ்நாள் முழுக்க நல்ல அமல்களை செய்கிறோம். ஆனால் மரணத்திற்குரிய அந்த தருணத்திலே ஒரு பாவமான காரியத்தை செய்ததின் காரணமாக அல்லாஹ் நம்மளை நரகத்தில் கூட போட வாய்ப்புகள் இருக்கிறது. இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சைதுல் காதிர் என்ற புத்தகத்தில் பதிவு செய்கிறாங்க, ஒரு வணக்கசாலி இருந்தான், அல்லாஹ்வை அதிகமாக வணங்கி கொண்டிருந்தான். அல்லாஹ் அவனை ஒரு நோயின் மூலமாக சோதித்தான். சோதனை கண்டிப்பாக வரும். அது யாராக இருந்தாலும் சரி, வணக்கசாலியாக இருந்தாலும் சரி, அவன் ஃபாஜிராக இருந்தாலும் சரி, பாவியாளிகா இருந்தாலும் சரி, அல்லாஹ் கண்டிப்பாக சோதிப்பான். அப்படி அந்த அடியானை அல்லாஹ் சோதித்தான். அந்த அடியான் அந்த நோயுடைய அந்த வேதனை தாங்க முடியாம சொன்னானா, இன்ன ரப்பி யظ்லிமனி, என்னுடைய இறைவன் என் மீது அநீதம் செய்கிறான். இப்படி தவறான வார்த்தை சொன்னதின் காரணமாக அல்லாஹ் அவன ரூஹை அல்லாஹ் பறித்து விட்டான். அன்பான சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வை வணங்கியவன்,
அல்லாஹ்விற்காக சுஜூது செய்தவன், அல்லாஹ்விற்கு ஒரு கண் சிமிட்டும் நேரம் கூட அவன் அனிதம் செய்யவில்லை. ஆனால் நோயுடைய வேதனை தாங்க முடியாமல் அவன் சொன்ன வார்த்தையின் காரணமாக அல்லாஹ் அவனுடைய உயிரை பறித்து நரகவாதியாக அல்லாஹ் தஆலா மாற்றி விட்டான். அன்பான சகோதரர்களே, ஆனால் இந்த உலகத்தில் இப்படியும் சில அடியார்கள் இருந்தார்கள். அல்லாஹ் அவருக்காக ஒரு சஜிதா கூட செய்யவில்லை, அல்லாஹ் அவர்கள் சொர்க்கத்திலே போட்டான். அமர் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை கொண்டு வரவில்லை. இவர் அறிந்து கொண்டார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் என்பது சத்திய மார்க்கம். ஆனால் அவர் மக்களுக்கு வட்டிக்காக காசு கொடுத்து கொண்டிருந்தார். எனவே பொருளாதாரத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசையின் காரணமாக இஸ்லாத்தை தவறு எடுத்துக்கொள்ளவில்லை. உஹதுடைய போர் நடக்க இருக்கிறது. வந்தார், யா ரசூலுல்லாஹ், நான் கலிமா ஓதுகிறேன். கலிமாவை ஓதினார். அந்த போரில் கலந்து கொண்டு அந்த போரில் ஷஹீத் ஆகிவிட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னஹு ஃபில் ஜன்னah, அவர் சொர்க்கவாதி என்று சொன்னார். சிந்தித்து பாருங்கள், எந்த காலையிலே கலிமாவை ஓதினாரோ அந்த போரில் கலந்து கொண்டு ஷஹீதாகிவிட்டு அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்தான். அதற்காக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் கேட்பார்கள், அந்த சஹாபியோட பேரு சொல்லுங்க. வமா லில்லாஹி ஸலாத்தன் வாஹிதா, அந்த சஹாபி யார் என்று தெரியுமா? அல்லாஹ்விற்காக ஒரு சஜிதா கூட செய்யவில்லை, ஆனால் அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார். அந்த சஹாபி தான் அமர் பின் கைஸ். அன்பான சகோதரர், பெரியவர், சிந்தித்து பாருங்கள். வாழ்நாள் முழுக்க பாவமான காரியத்தை செய்து கொண்டிருந்தான், நரகவாதிகள் செயல் செய்து கொண்டிருந்தான். ஆனால் அல்லாஹ் விரும்பியது என்னவென்றால் அவன் சொர்க்கவாதியாக இருக்க வேண்டும், அவன் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினால் அதற்காக அல்லாஹ் அவனை சொர்க்கத்தில் நுழைய வைத்தான். அந்த பனி இஸ்ராயலுடைய அந்த சம்பவத்தை நம்ம எல்லோரும் ஞாபகம் வைத்திருப்போம். ஒருவன் 99 கொலைகளை செய்தான். 99 கொலைகளை செய்து நினைத்தான். ஒரு வருத்தம் வந்தது, என்னடா நான் 99 கொலைகளை செய்து விட்டேனே, அல்லாஹ் என்னை பிழைத்திடுவானே, அல்லாஹ் கடுமையாக என்னை விசாரிப்பானே என்ற வருத்தம் வந்தது. கவலைப்பட்டான். உடனே ஒரு ஆலிமிடத்தில் சென்றான். சொன்னான், இமாமே, எனக்கு என்ன செய்யுங்கள், இதற்கான பரிகாரத்தை சொல்லுங்க. என்ன சொன்னார்? இந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போங்க, அங்க போய் நீங்க தௌபா கேளுங்க. உடனே அந்த என்ன செய்தான்? தௌபாவை கேட்டு அவன் அந்த ஊருக்காக பயணம் செய்து கொண்டிருந்தான். அந்த இடத்திலே அவன் வஃபாத் ஆகிவிட்டான். அல்லாஹ் அவனை மன்னித்தான். அன்பான சகோதரர்களே, காரணம் அவனுடைய உள்ளத்தில் நான் பாவம் செய்து விட்டேனே என்ற அந்த வருத்தம் இருந்தது. ஒரு அடியான் பாவம் செய்ததற்கு பிறகு அந்த பாவத்திலே அவன் பெருமை அடிக்கக்கூடாது, மமதையிலே பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்த உடனே அன்பான சகோதரர்களே, நம்முடைய உள்ளத்திலே பயம் வர வேண்டும். அல்லாஹ் என்னை பிடித்து விட்டான் என்றால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் என்னை எப்படி தண்டிப்பானோ, என்னுடைய நிலை எப்படி இருக்குமோ, மக்கள் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்டிருப்பார்கள், அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய விசாரணை எப்படி இருக்கும் என்று பயப்பட வேண்டும். நாம் சஹாபாக்களுடைய அந்த சம்பவத்தை மறந்துவிடக்கூடாது. சஹாபாக்களுடைய அந்த நிகழ்வுகளை நாம் அனுதினமும் அன்பான சகோதரரை நினைவு கூற வேண்டும். காமுதியாவுடைய அந்த சம்பவம், ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ் இடத்தில் வந்தார்கள். வந்து, யா ரசூலுல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் 3 முறை அந்த பெண்ணுடைய முகத்தை பார்த்து திருப்பிக் கொண்டார்கள். ஏன்? அந்த பெண் உண்மையாக தான் சொல்கிறாள் என்பதற்காக. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், போங்கள், நீங்கள் கருவோடு இருக்கிறீர்கள், குழந்தை பெற்றெடுத்து வாருங்கள். அந்த பெண்மணி சென்றால் குழந்தை பெற்றெடுத்து வந்தார். குழந்தையை பெற்றெடுத்து வந்திருக்கிற பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த குழந்தைக்கு பால் தர வேண்டும், என்ன செய்யுங்க, மறுபடியும் அந்த குழந்தைக்கு பால் கொடுங்க. மறுபடியும் போனாங்க. 2 ஆண்டுகள் அந்த குழந்தைக்கு பால் தராங்க. மறுபடியும் வந்தாங்க. வந்து அந்த குழந்தை கிட்ட ஒரு கையில ஒரு ரொட்டி துண்டை கொடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வை காட்டுவதற்காக இந்த குழந்தை என்பது பால் குடிப்பதை விட்டு விட்டது, கையால் சாப்பிடக்கூடிய நிலைக்கு வந்து விட்டது என்று. அதற்கு பிறகு அந்த பெண்மணிக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. எப்படி தண்டனை என்றால், ரஜம், கல்களால் அடித்து கொலை செய்ய வேண்டும். சஹாபாக்களுடைய அந்த ஜமாத் அந்த பெண்மணி நடுவில் உட்கார வைத்து கல்களால் அடித்து கொலை செய்கிறார்கள். அந்த நேரத்திலே ஹாலித் பின் வலீதுடைய உடம்பிலே அந்த பெண்மணியுடைய இருந்து வெளிப்பட்ட அந்த இரத்தம் என்பது ஹாலித் பின் உடம்பு வெளிப்பட்டு விட்டது. ஹாலித் பின் வலீத் உடனே உற்சாகப்பட்டு என்ன சொன்னார்கள்? சீ என்ற வார்த்தை சொல்லிவிட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹாலித், நிதானமாக இருங்கள்,
லகத் தாப தௌபத்தன். ஹலீத் இவர் எப்படிப்பட்ட பெண்மணி தெரியுமா? இவர் இப்படி தௌபா கேட்டிருக்கிறார். லவ் குஸ்ஸிம 70 மின் அஹ்லில் மதீனா லவஸ்யஅத்தஹு. ஹலீத் இவர் இப்படி தௌபா கேட்டிருக்கிறார். இவருடைய தௌபாவை மதீனாவுடைய 70 பாவிகளுக்கு மத்தியிலே அல்லாஹ் போட்டாலும் இந்த தௌபா என்பது விசாலமாகிவிடும். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த சம்பவத்தின் மூலமாக கொஞ்சம் நிதானமாக யோசியுங்கள். ஏன் அந்த பெண்மணி அல்லாஹ் மன்னிக்கவில்லையா? அல்லாஹ் மன்னித்து விட்டான். அல்லாஹ் அவன் மன்னிக்கக்கூடியவன். ரசூலுல்லாஹ் 2 முறை அவகாசம் கொடுத்தார்கள். போங்கள், குழந்தை பெற்றெடுத்து வாருங்கள். குழந்தை பெற்றெடுத்த எத்தனை ஆண்டுகள்? 1 ஆண்டாகும் கண்டிப்பாக. அந்த நேரத்திலே அந்த பெண்மணி அல்லாஹ் இடத்திலே தௌபா கேட்டிருக்கலாம், அல்லாஹ் மன்னித்திருப்பான். ஆனால் அன்பான சகோதரர்களே, சஹாபாக்கள் விரும்பியது என்னவென்றால், நாளை அல்லாஹ்வுக்கு முன்னால் இருக்கிற பொழுது நான் தூய்மையாக இருக்க வேண்டும், நான் பாவியாளியாக நிற்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு முன்னால் இருக்கிற பொழுது நான் தூய்மையாக இருக்க வேண்டும். ஏன் அடியானே இப்படி ஒரு பாவத்தினை செய்து விட்டாயே என்ற கேள்வி அல்லாஹ் என்னிடத்தில் கேட்கக்கூடாது. அன்பான சகோதரர்களே, சஹாபாக்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் நிற்கிற பொழுது எந்த கேள்வியும் அல்லாஹ் என்னிடத்தில் கேட்காமல் அல்லாஹ் என்னை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட வேதனை அவர்கள் சகித்து கொண்டார்கள். அன்பான சகோதர பெரியவர்களே, நம்மளுடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும் என்றால் மார்க்கத்திலே உறுதியாக இருங்கள். மார்க்கத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். மார்க்கத்திலே நிலைத்தன்மையோடு இருக்க வேண்டும். அன்பான சகோதர பெரியவர், சிந்தித்து பாருங்கள், எத்தனை நபர்கள் மார்க்கத்திலே உறுதியாக இருந்தார்கள், ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கவில்லை, மார்க்கத்தை விட்டு விலகிவிட்டார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறாங்க. கிறிஸ்துவத்திலிருந்து ஒரு மனிதன் இஸ்லாத்தை தழுவினார். இஸ்லாத்தை தழுவது மட்டும் இல்லாமல் காத்திபுல் வஹி, வஹியுடைய செய்திகளை எழுதக்கூடியவராக இருந்தார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம்! வஹியுடைய செய்திகளை எழுதக்கூடியவராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் சூரத்துல் பக்ரா, சூரத்துல் ஆல இம்ரானை ஓதக்கூடியவராக இருந்தார். அதற்கு பிறகு அவர் இஸ்லாத்தை விட்டு முர்த்ததாகி விட்டார், கிறிஸ்தவராக மாறிவிட்டார். கிறிஸ்தவத்தில் போய் சொன்னார்கள், முஹம்மதுக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் எதை எழுதுகிறேனோ அதை தான் முஹம்மது படிக்கிறார் என்று சொல்லிவிட்டார். உடனே அல்லாஹ் அவனுக்கு மரணத்தை கொடுத்து விட்டான். கிறிஸ்தவ என்ன செய்தார்கள்? அவரை அடக்கம் செய்கிறார்கள். அடக்கம் செய்து அடுத்த நாளைக்கு வந்து பார்த்தால் பூமி அவரை துப்பி விட்டது. கிறிஸ்தவர்கள் நினைத்தார்கள் இது முஹம்மதுடைய சகோதரருடைய வேலை என்று சொன்னார்கள். ஏனென்றால் இவர் இஸ்லாத்தை விட்டு விட்டாரே, அதற்காக இவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? இவனுக்கு சூழ்ச்சி செய்து விட்டார்கள். 2வது நாள் என்ன செஞ்சார்கள்? இன்னும் ஆழமாக குழி தோண்டினார்கள், ஆழமாக புதைத்தார்கள். அடுத்த நாள் வந்து பார்க்கிறார்கள், அதே போன்ற பூமி என்ன செய்து விட்டது? அவரை துப்பி விட்டது. இப்படி 3 நாள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஆழமாக குழி தோண்டி புதைக்கிறார்கள். 4வது நாள் வந்து பார்க்கிறார், நினைத்து கொண்டார்கள் இது அல்லாஹ்வுடைய தண்டனை. அன்பான சிந்தித்து பாருங்கள், சூரத்துல் பக்ராவை ஓதியவர், சூரத்துல் ஆல இம்ரானை ஓதியவர், வஹியுடைய செய்தி எழுதியவர், ஆனால் அப்படி இருந்து அன்பான சகோதரர்களே அவர் முர்த்ததாகி விட்டார். அன்பான சகோதரர்களே, நம்ம நினைக்கிறோம் நமக்கு தௌஹீது கிடைச்சிருச்சு, நம்முடைய வாப்பா நம்மளை முஸ்லிம்களாக பெற்று போட்டாங்க. இல்லையா அன்பான சகோதரர்களே, நம்மளுடைய இறுதி முடிவு எந்த நிலையில வரும்? நான் என்னுடைய ஈமானுக்கு கேரண்டி கொடுக்க முடியுமா? நீங்கள் உங்களுடைய ஈமானுக்கு கேரண்டி கொடுக்க முடியுமா? அன்பான சிந்தித்து பாருங்கள். மரணத்துடைய அந்த தருணத்திலே மலக்குமார்கள் வருவார்கள். யார் இந்த உலகத்திலே மார்க்கத்திலே உறுதியாக இன்று அந்த மார்க்கத்திலே நிலையாக இருந்து மலக்குமார்கள் சொல்வார்கள், அல்லா தகாஃபு வலா தஹ்சனு. யாருக்கு? யார் நல்ல மரணத்தை அடைவாரோ. என்ன சொல்வார்கள்? மலக்குமார்கள், பயப்படாதீர்கள், அச்சம் கொள்ளாதீர்கள், வலா தஹ்சனு, கவலைப்படாதீர்கள். எல்லாம் அடியானும் மரணத்துடைய அந்த தருணத்திற்கு பயப்படுவான், பதற்றம் வரும். அந்த நேரத்தில் மலக்குமார்கள் ஆறுதல் சொல்வார்கள், லா தகாஃபு, பயப்படாதீங்க. என்ன பயப்படுறீங்க என்றால், எல்லா அடியானுக்கும் பொதுவாக ஒரு பயம் இருக்கும், என்னுடைய நிலை என்ன ஆக போகிறதோ என்று கவலை இருக்கும். பிள்ளைகளை விட்டு செல்கிறேனே, மனைவி விட்டு செல்கிறேனே, என்னுடைய எல்லா சொத்துக்களை விட்டு செல்கிறேனே என்று கவலை இருக்கும்.
அந்த நேரத்திலே மலக்குமார்கள் ஆறுதல் சொல்வார்கள், அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வ அப்ஷிரு பில் ஜன்னah. அவர்கள் சொர்க்கத்துடன் நன்மாரை கூறுவார்கள். ஏன் அன்பான சகோதரர்களே, ஏனென்றால் உலகத்திலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள், உலகத்திலே அவர்கள் மார்க்கத்திலே உறுதியாக இருந்தார்கள். அன்பான சகோதரர்களே, நம்மளுடைய எல்லாருடைய ஆசை என்ன தெரியுமா? நான் சஜிதாவில் மௌத்தா போகணும், நான் எஹ்ராமுடைய ஆடையில மௌத்தா போகணும், நான் தொழுகையிலே மௌத்தா போகணும், குர்ஆன் ஓதக்கூடிய நிலையிலே மௌத்தா போகணும். அன்பான சகோதரர்களே, அப்படிப்பட்ட மரணத்தை நாம் எல்லோரும் விரும்புகிறோம், யாரும் விரும்பாமல் இல்லை. அன்பான சகோதரர்களே, அப்படி நாம் அந்த மரணத்தை விரும்புகிறோம் என்றால், நல்ல முடிவை நாம் விரும்புகிறோம் என்றால், அன்பான சகோதரர்களே, மார்க்கத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும், தௌஹீதிலே உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், யுஸப்பித்துல்லாஹுல் லதீன ஆமனூ பில் கௌலி ஸாபிதி ஃபில் ஹயாத்தித் துன்யா. யார் இந்த உலகத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவிலே உறுதியாக இருக்கிறார்களோ, நாங்கள் அப்படிப்பட்ட அடியார்களுக்கு தான் மறுமையிலும் நாங்கள் உறுதியாக வைப்போம். அன்பான சிந்தித்து பாருங்கள், கிதாபு சுஅதா வல் அஷ்கியா என்ற புத்தகத்திலே ஒரு அறிஞர் நேராக அவர் கண்களால் பார்த்த ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். ரியாதில் ஒரு கார் ஆக்சிடென்ட், 3 இளைஞர்கள் அந்த காரில் இருந்தார்கள். 2 இளைஞர்களும் ஸ்பாட் அவுட் ஆகிவிட்டாங்க. ஒரே ஒரு இளைஞனுடைய அந்த உயிர் என்பது தொண்டைக்குழியில் இருந்தது. அந்த நேரத்திலே அந்த அறிஞர் அந்த இளைஞர்கிட்ட சொல்கிறார்கள், யா ஷபாப் லா இலாஹ இல்லல்லாஹ், அடியானே மரணத்துடைய அந்த தருணத்தில் இருக்கிறாய், லா இலாஹ இல்லல்லாஹுடைய கலிமாவை ஓது. அந்த இளைஞன் சொன்னான், அனஃபி சக்கர் அனஃபி சக்கர், நான் நரகத்தில் இருக்கிறேன், நான் நரகத்தில் இருக்கிறேன் என்று சொன்னான். அன்பான சிந்தித்து பாருங்கள் சகோதரே, உலகத்தில் தான் இருக்கிறான், ஆனால் அவனுடைய எண்ணம், அவனுடைய அமல் அவனை தீர்மானித்து விட்டது, அவன் உலகத்தில் இருந்தாலும் சரி அவன் நரகத்தில் இருக்கிறான் என்று. அன்பான சகோதரிகளே, பெரியவர்களே, இறுதி முடிவு என்பது அன்பான சகோதரர்களே மிக முக்கியமானது. நீங்கள் முஸ்லீமாக இருக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய அமல் எப்படி இருக்கும், உங்களுடைய இறுதி முடிவு அன்பான சகோதரர்களே, நாம் ஒருவரும் இந்த விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, அலட்சியமாக இருந்து விட்டோம் என்றால் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் அறிந்தவன், வமா தத்ரி நஃப்ஸும் பிஐயி அர்தின் தமூத், என்னுடைய மரணமும் உங்களுடைய மரணமும் எந்த பூமியில் வரும் என்பது அன்பான சகோதரர்களே நம்ம யாரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் அடுத்து அதிகமாக துஆக்களை கேளுங்க. அல்லாஹ் என்னுடைய முடிவை நல்ல முடிவாக வைய அல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள், யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனி, உள்ளங்களை புரட்டி போடுபவனே எங்களுடைய உள்ளத்திலே மார்க்கத்திலே உறுதியாக வைப்பாயாக. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், சில சஹாபாக்கள் வந்தார்கள், ரசூலுல்லாஹ் கிட்ட சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ் ஆமன்னா வஜிக்தபி, ரசூலுல்லாஹ் நீங்கள் கொண்டு வருவதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், சத்தியத்தை நீங்கள் போதிக்கிறீங்க, நாங்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறோம், ஹல் தகாஃபு அலைனா, யா ரசூலுல்லாஹ் எங்களை பார்த்து நீங்கள் பயப்படுகிறீர்களா, நாங்களும் இஸ்லாத்தை விட்டு புரண்டு விடுவோம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நாம் உங்களை பார்த்தும் நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். ஏன் தெரியுமா? இன்னல் கல்ப பைன உஸ்புஐனி மின் அஸாபிஇல்லாஹ், ஏனென்றால் எல்லா மனிதர்களுடைய அந்த இதயம் என்பது அல்லாஹ் 2 விரல்களுக்கு மத்தியில் வைத்திருக்கிறான். யுகல்லிபுஹா கைஃப யஷா, அல்லாஹ் நாடியபடி அல்லாஹ் திருப்பி விடுவான். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே மார்க்கத்துடைய உறுதியை கேளுங்கள். மார்க்கத்திலே நிலையாக இருப்பது அன்பான சகோதரர்களே நமக்கு மிகப்பெரிய ஹுஸ்னே ஹாத்திமாக மாறும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் கான ஆகிர கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ், எவருடைய இறுதி கலிமா என்பது லா இலாஹ இல்லல்லாஹ் உடைய கலிமாவாக இருக்குமோ அவர் சொர்க்கத்தில் நுழைவார் என்று கூறினார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மரணத்துடைய படுக்கையில் இருக்கிறாங்க, மனைவி எல்லோரும் அழுகிறாங்க, என்னுடைய கணவரே எங்களை விட்டு நீங்கள் போறீங்களே. ஆனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சிரித்தாங்க, சொன்னாங்க, ஏன் நாங்கள் உங்களை பற்றி நான் கவலைப்பட வேண்டும், நான் அழுக வேண்டும், நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் என்னுடைய ரசூலுல்லாஹை சந்திக்க போகிறேன், என்னை படைத்த ரப்புல் ஆலமீனுடைய முகத்தை பார்க்க போகிறேன். அன்பான சகோதரர்களே, அதற்காக தான் ஹதீஸில் வருகிறது, மன் அஹ்பப்த லிகா அல்லாஹ் அஹப்பல்லாஹு லிகா, யார் ஒருவர் மரணத்துடைய அந்த தருணத்திலே அல்லாஹ்வுடைய முலாகாத்தை, அல்லாஹ்வுடைய அந்த சந்திப்பை விரும்புகிறானோ அல்லாஹ்வும் சந்திக்க விரும்புகிறான். மரணத்துடைய படுக்கையில் இருப்பான், மனிதன் பதற்றமாக இருப்பான். அந்த நேரத்தில் முஸ்லிமுடைய உள்ளம் சொல்லும், இந்த உலகத்தை நாம் முடித்துக் கொள்ளலாம், திஸ் பார்ட் இஸ் ஃபினிஷ்,
இந்த உலகத்தை நாம் முடித்துக் கொள்ளலாம். இப்பொழுது நாம் மறுமைக்காக சென்று விடலாம். அந்த நேரத்தில் எந்த அடியானுடைய உள்ளத்திலே அல்லாஹை சந்திக்க வேண்டும், அல்லாஹை பார்க்க வேண்டும் என்று உள்ளம் விரும்புமோ அல்லாஹ்வும் அவனை சந்திக்க விரும்புவான். அந்த நேரத்திலே யார் அல்லாஹ்வை சந்திக்க கூடாது, அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுக்கிறானோ அல்லாஹ்வும் அவனுடைய சந்திப்பை வெறுக்கிறான். அன்பான சகோதரி, சிந்தித்து பாருங்கள். நம் எல்லோரும் அல்லாஹ்வை பார்ப்பதற்காக இந்த கண்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. நம்மளுடைய சுஜூதுகள், நம்மளுடைய தொழுகைகள், நம்மளுடைய நோன்புகள் எதற்காக? ரப்புல் ஆலமீன் நாம் பார்க்க மாட்டோமா? சொர்க்கத்திலே அல்லாஹ்வுடைய முகத்தை நாம் இந்த கண்களால் பார்க்க மாட்டோமா என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஹாதல் கம்ர். எப்படி இந்த நிலாவை நீங்கள் கண்களாக பார்க்கிறீர்களோ அதே போன்று நாளை மறுமை நாளே உங்களுடைய ரப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். எனவே அன்பான சகோதரிகளே, பெரியவர்களே, இறுதி முடிவை நல்ல முடிவாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் மார்க்கத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். எந்த அமலை நாம் செய்கிறோமோ அந்த அமல் நாம் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் இறுதி முடிவை நல்ல முடிவாக வைப்பானாக. அல்லாஹும்ம ஆமீன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம்.